1918 வருஷம் ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படிங்கிற ஒரு வைரஸ் காய்ச்சல் வந்து உலகம் ஃபுல்லாக பரவிட்டு இருந்தது. ஜனவரி 1918 இருந்து டிசம்பர் 1920 வரை பார்த்தீங்கன்னா சுமார் 50 கோடி மக்கள் வந்து இந்த வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டாங்க. இந்த 50 கோடி மக்கள் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து அப்போ உள்ள உலக மக்கள் தொகையில் வந்து 3ல் 1 பங்கு. இப்படி பாதிக்கப்பட்ட 50 கோடி மக்களில் வந்து 5 கோடி மக்கள் வந்து இறந்தே போயிட்டாங்க. இந்த பிரச்சனையோட தீவிரத்தை பார்த்த யூஎஸ் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள மக்கள்கிட்ட வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. அதாவது சோஷியல் டிஸ்டன்சிங் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுங்க, கூட்டம்லாம் சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யூஎஸ்ல இருக்க பிலடெல்பியா அப்படிங்கிற சிட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஒரு மிகப்பெரிய பரேட் ஒன்று அரேஞ்ச் பண்ணாங்க. இந்த பரேடில் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக வந்து 2 லட்சம் மக்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த பரேட் முடிஞ்சு 72 மணி நேரத்தில் அந்த சிட்டியில் இருந்த என்டையர் ஹாஸ்பிட்டல் பெட்டும் வந்து கம்ப்ளீட்டாக ஆக்குப்பை ஆயிடுச்சு. அந்த பரேட் முடிஞ்ச ஒரு வாரத்தில் அந்த சிட்டியிலேருந்து மட்டும் 4500 பேர் இறந்து போனாங்க. 6 மாதத்தில் 16000 பேர் வந்து கொத்தாக இறந்து போனாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சொல்லியிருந்த அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணாததுனால தான். இதெல்லாம் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். இந்த கரோனா வைரஸ் அப்படிங்கிறது வந்து உலகம் ஃபுல்லாக ரொம்ப தீவிரமாக பரவிட்டு இருக்கு. இந்த கரோனா வைரஸால் ஆல்மோஸ்ட் 4 லட்சம் பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. 17000 பேர்கிட்ட இறந்தும் போயிருக்காங்க. இது நம்ம தமிழ்நாட்டில் வந்து பெருசாக பாதிப்பை ஏற்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 144 அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 144 அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா நம்ம சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களே தவிர நம்ம வந்து தீபாவளிக்கு கூட்டமாக கிளம்பி போயிட்டு இருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போகிறதுக்காக கிடையாது. நேற்று பார்த்தீங்கன்னா கோயம்பேடு இந்த பெருங்குளத்தூர் பஸ் ஸ்டாண்டெல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து 2000-3000 பேர் வந்து கூட்டமாக நின்றுட்டு இருக்கோம். இப்போ நின்றுட்டு இருக்கிறதுல மேஜராக யாருன்னு பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுட்டு இங்கே வேலை பார்த்துட்டு இருக்க இந்த 18லேருந்து ஒரு 30 வயசு உள்ள பசங்க தான் நிற்கிறாங்க. உங்களில் எத்தனை பேர் வந்து இந்த கரோனா வைரஸ் உங்கள் வீட்டுக்கு கொண்டு போனீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் உங்களால் பாதிக்கப்பட போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் உங்களை மட்டும் என்னால் குத்தம் சொல்ல முடியாது. இதில் கவர்மெண்ட்டோட எக்ஸிக்யூஷன் இஷ்யூ இருக்க தான் செய்யுது. ஆனால் இதில் யார் தப்பு பண்ணால் என்ன, நம்மளால் முடிஞ்சளவு டேமேஜ் வந்து நம்ம நேற்றே பண்ணிட்டோம். இப்போ நேற்று கூட பாருங்கள், மதுரையில் வந்து ட்ராவல் ஹிஸ்ட்ரியே இல்லாத ஒரு நபருக்கு வந்து கரோனா வந்து ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வருது. இது காரணம் என்னவாக இருக்கும்? நம்ம ஊரில் வந்து ஒரு கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கிறதுங்கிறதுக்கான ஒரு சின்ன அறிகுறியாக தான் நான் அதை பார்க்குறேன். ஸோ தயவு செஞ்சு இப்போ ஊருக்கு போனவங்க ஊர்லேயாவது போயிட்டு இந்த சோஷியல் டிஸ்டன்சிங், அதாவது வீட்டுக்குள்ளே இருங்க. இந்த கவர்மெண்ட்டும் சரி எக்ஸ்பர்ட்ஸும் சரி வீட்டுக்குள்ளே இருங்க சோஷியல் டிஸ்டன்சிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராப்பகலாக கத்திட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படிங்கிறத மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா போட்டு ஒரு பெரிய கிராஃப் போட்டு இத்தனை நாளில் இத்தனை பேர் இறந்துருவீங்க, இத்தனை பேர் பாதிக்கப்படுவீங்க, இப்படியெல்லாம் சொன்னால் தான் நமக்கெல்லாம் புரியும் போல். இப்படிலாம் சொன்னால் மக்கள் வந்து ரொம்ப பீதியாவாங்க, பயம் அதிகமாகும். அப்படிங்கிறனால தான் வந்து இந்த கண்டென்ட் நாங்கள் இவ்வளோ நாள் பண்ணாமல் இருந்தோம். ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா இதை பண்ணுறத தவிர எனக்கு ஒரு வழியும் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மார்ச் 3 இருந்து மார்ச் 23 வரை உள்ள 20 நாளும் இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கொரோனா வைரஸ் கேஸஸ் வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன கிராஃப் தான். இந்த கிராஃபில் நீங்களே பார்க்கலாம். மார்ச் 3 மொத்தமாக 6 கேஸ் ரிப்போர்ட் ஆகிருக்கு. அதுவே மார்ச் 23 பார்த்தீங்கன்னா 505 கேஸ் ரிப்போர்ட் ஆகிருக்கு. இந்த கிராஃபை பார்த்த உடனே பரவாயில்லையே, இந்த 20 நாளும் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 500 கேஸுக்கு தான் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இதுவே இட்டாலி யூஎஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 10,000 20,000க்கு மேலே கேஸ் வந்து 20 நாளில் வந்து ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நம்ம ஊரில் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நம்பணும் அப்படின்னா அதை விட அடிமுட்டாள்தனம் வந்து எதுவுமே கிடையாது. அது ஏன் அடிமுட்டாள்தனம் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கிராஃப் பக்கத்துலேயே யூஎஸோட இன்னொரு கிராஃபையும் போட்டுக்கலாம். இந்த கிராஃப்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் டோட்டல் டியூரேஷன் வந்து மொத்தமாக 20 நாள் தான் எடுத்திருக்கேன். ஆனால் ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா February 19, எண்ட் டேட் பார்த்தீங்கன்னா March 8. இந்த 20 நாளில் யூஎஸில் டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ் பார்த்தீங்கன்னா 15லிருந்து 541 க்ரோ ஆயிருக்கு. இப்போது நீங்கள் இந்த இந்தியா கிராஃபையும் அண்ட் இந்த யூஎஸ் கிராஃபையும் இந்த 20 டேஸ் டியூரேஷனில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து சிமிலராக தான் இருக்குது. ஆனால் அடுத்த 15 நாள் பார்த்தீங்கன்னா, அதாவது மார்ச் 8 வந்து யூஎஸில் மொத்தமாக 541 கேஸ் இருந்தது. ஆனால் மார்ச் 23 பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 44,000 கேஸ் ஆயிடுச்சு. அதாவது யூஎஸில் க்ரோத் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 1.3 அப்படிங்கிற ரேட்டில் வந்து இந்த நம்பர்ஸ் அதிகமாகிட்டே இருந்தது. இப்போ கரண்ட்டாக நம்ம ஊரில் ஒரு க்ரோத் ஃபேக்டரில் போயிட்டுருக்கோம் இல்லையா, இதே ஃபேக்டரியில் நம்ம போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். மே 22 நம்ம ஊரில் ஒட்டுமொத்தமாக 1.5 கோடி மக்கள் வந்து கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த 1.5 கோடி அப்படிங்கிறத நான் எதை வச்சு சொல்கிறேன் அண்ட் இந்த க்ரௌத் ஃபேக்டர்னா என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். சப்போஸ் சென்னையில் ஒருத்தருக்கு வந்து கரோனா வைரஸ் பாதிச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். WHO என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாதிக்கப்பட்ட இந்த நபர் வந்து 2லிருந்து 2.5 நபர் வரை இந்த வைரஸை வந்து பரப்பி விடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கரோனா வைரஸ் வந்து ஒரு வாரம் வரை நமக்கு வந்து எந்தவித அறிகுறியும் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த பாதிக்கப்பட்ட ஒரு நபர் இந்த ஒரு வார காலகட்டத்துக்குள்ளே வெளியே நல்லா சுற்றுறாருன்னு வச்சுக்கலாமே.
இப்போ இந்த ஒரு நபர் வந்து 2 பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறாரு. இந்த 2 பேர் வந்து 4 பேருக்கு 4 8 ஆகும், 8 16 ஆகும், 16லேருந்து 32, 32லேருந்து 64 இப்படியே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். உதாரணத்துக்கு இந்தியாவில் இந்த கரோனா வைரஸ் வந்து முதல் நபரை ஜனவரி 1ஆம் தேதி வந்து பாதிக்குன்னு வச்சுக்கலாம். இதிலிருந்து ஒவ்வொரு 3 நாளைக்கு ஒரு தடவை இந்த பாதிக்கப்பட்டவரோட எண்ணிக்கை வந்து டபுள் ஆகுதுன்னு வச்சுக்கலாமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜனவரி 1ஆம் தேதி வந்து ஒரு ஆளை பாதிச்சிருக்கும். ஜனவரி 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 2 பேரை பாதிச்சிருக்கும். ஜனவரி 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 4 பேர், ஜனவரி 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 8 பேர், இப்படியே போயிட்டே இருக்கும். பை த எண்ட் ஆஃப் ஜனவரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக வந்து 1024 பேர் அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. சரி, 1024 பார்க்குறது வந்து ரொம்ப கம்மியான கவுண்ட் மாதிரி தானே இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறது இப்போ பார்த்துடலாம். February 3 இது டபுள் ஆகி 2024 ஆகிடும். February 12 வந்து 16,384, February 21 வந்து 1,31,172, February எண்டில் பார்த்தீங்கன்னா 5,24,288. அதுவே மார்ச் 25 போல் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், 26,84,35,456 பேர் வந்து இதனால் அஃபெக்ட் ஆகிருப்போம். இந்த கிராஃபில் நம்ம பார்த்தோம்னா பக்கத்தில் இருக்க ஒவ்வொரு நம்பரும் ஒரு கான்ஸ்டண்ட்டான 2ஆல் மல்டிப்ளை ஆகிட்டு போயிட்டே இருக்கிறத பார்க்கலாம். இப்படி கான்ஸ்டண்ட்டாக மல்டிப்ளை ஆகிட்டு போயிட்டே இருக்கிறப்போ ஒரு ரேபிட் க்ரௌத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியும். இதை தான் நம்ம வந்து எக்ஸ்பொனென்ஷியல் க்ரௌத் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த கிராஃபில் ஏதாவது 2 பாயிண்ட்டை எடுத்துட்டு அந்த 2 பாயிண்ட்டை டிவைட் பண்ணி வர்ற வேல்யூவை தான் நம்ம வந்து க்ரௌத் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த கேஸில் க்ரௌத் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 2. இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இந்த க்ரௌத் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த 1 மாதம் கழிச்சு எவ்வளோ பாதிப்பு இருக்கும் அல்லது 2 மாதம் கழிச்சு எவ்வளோ பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இப்போ நம்மக்கிட்ட லாஸ்ட் 15 நாளைக்கு வந்து எவ்வளோ பேர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா இருக்குது. இந்த டேட்டா வச்சுட்டு நம்ம வந்து க்ரௌத் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த 1 மாதம் கழிச்சு பாதிப்பு எப்படி இருக்கும், 2 மாதம் கழிச்சு எப்படி பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்ச முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கிராஃபில் லாஸ்ட் 15 டேஸில் இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் கொரோனா வைரஸால் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா வந்து பார்க்க முடியும். இப்போது இந்த கிராஃபில் 2 கன்சிக்யூட்டிவான பாயிண்ட் எடுத்துகிட்டு அதை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த 2 பாயிண்ட் கிடைப்பட்ட க்ரௌத் ஃபேக்டர் கிடச்சிடும். இப்போ நீங்கள் இந்த கிராஃபில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம், இந்த க்ரௌத் ஃபேக்டர் வந்து 1.1 இருந்து 1.2 இருக்குது. இப்போ இதுக்கெல்லாம் நம்ம ஆவரேஜ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆவரேஜ் க்ரௌத் ஃபேக்டர் வந்து 1.187 இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட இந்தியாவோட ஆவரேஜ் க்ரௌத் ஃபேக்டர் இருக்குது. இதை வச்சுட்டு நம்மளால் இன்னும் 30 நாள் கழித்து எவ்வளோ பேர் கொரோனா வைரஸால் இந்தியாவில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதுக்கு வந்து ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா y = a × b/x. இதில் a அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த நாள்லேருந்து ப்ரெடிக்ட் பண்ண ஆசைப்படுறோமோ அந்த நாளில் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு நேற்றுலேருந்து ப்ரெடிக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நேற்று பாதிக்கப்பட்டவங்களோட கவுண்ட் வந்து 505. அப்போ a = 505. b அப்படிங்கிறது வந்து க்ரௌத் ஃபேக்டர். க்ரௌத் ஃபேக்டர் வந்து 1.187ங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். எக்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்னும் எத்தனை நாள் கழித்து எவ்வளோ பேர் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா, அந்த நம்பர். இப்போது 30 நாள் கழித்து எவ்வளோ பேர் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம்னா எக்ஸ் = 30. ஸோ இந்தியாவில் கொரோனாவால் வந்து அடுத்த 30 நாளுக்கு 86,459 பேர் பாதிக்கப்படுவாங்க. அண்ட் இதே வந்து நம்ம 60 நாளைக்கு ப்ரெடிக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் 1,48,02,489 பேர் வந்து இதே ரேட்டில் போயிட்டு இருந்ததுன்னா பாதிக்கப்படுவாங்க. சரி, 1.5 கோடி பேர் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்கிறேப்பா, இந்த கால்குலேஷன் கரெக்ட் தான் அப்படிங்கிறத நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். இதை என்ஷூர் பண்ணுறதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அமெரிக்காவோட மார்ச் 2 இருந்து மார்ச் 11 டேட்டா வரை எடுத்துட்டோம். அந்த டேட்டாவுக்கான ஆவரேஜ் க்ரௌத் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டு மார்ச் 23க்கான டேட்டா வந்து ப்ரிடிக்ட் பண்ணோம். இப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரிசல்ட்டாக வந்து 40,217 பேர் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி ப்ரிடிக்ஷன் ரிசல்ட் வந்தது. அதுவே நீங்கள் ஆக்சுவல் ரிசல்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 43,734 பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ரிடிக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து க்ளோஸாக தான் வந்தது. ஸோ நம்மளும் இதே ரேட்டில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா இன்னும் 60 நாள் கழித்து 1.5 கோடி பேர் வந்து பாதிக்கப்படுறது அப்படிங்கிறது உறுதி. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி வரப்போகிற 60 நாளைக்கு வந்து சேம் க்ரௌத் ரேட் வந்து மெயின்டைன் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்தியாவில் ஆல்மோஸ்ட் 1.5 கோடி வரை வந்து மக்கள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. இந்த 1.5 கோடியில் வந்து 2%, அதாவது 3 லட்சம் பேர் வந்து கிரிட்டிக்கல் ஸ்டேட்டுக்கு போனால் கூட அவங்கள வச்சு பார்த்துக்கிறதுக்கான ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்மகிட்ட கிடையாது. இந்த மாதிரி சுச்சுவேஷன் மட்டும் நமக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இட்டாலியில் எப்படி யார் உயிரோடு இருக்கணும் யார் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து டாக்டர்ஸ் டிசைட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஒரு நிலைமை வந்து நமக்கும் வரலாம். இந்த நிலைமை நமக்கு வராமல் இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் அப்படிங்கிறத வந்து நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி ஆகணும். இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் அப்படிங்கிறத வந்து நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிளில் இந்த இன்ஃபெக்ட் ஆன நபர் வந்து நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இவரால் பாதிக்கப்பட போகிற எல்லாரையும் நம்மளால் காப்பாற்ற முடியும். இந்த சோஷியல் டிஸ்டன்சிங்க்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1918 அந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ வந்தப்போ
யூஎஸில் இருக்க சென்ட் லூயிஸ் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா யூஎஸ் கவர்மெண்ட் வந்து சொன்ன மாதிரியே கரெக்டாக வந்து ஸ்கூலு காலேஜ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணாங்க. அண்ட் மக்கள்லாம் வெளியே வராமல் அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் அப்படிங்கிறத வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணாங்க. அப்படி பண்ணதுனால 6 மாதம் முடிவில் அந்த சிட்டியில் மொத்தமாக வந்து 2000 பேர் தான் இறந்துருந்தாங்க. அதாவது ஃபிலடெல்ஃபியாவில் இறந்ததை விட 8 மடங்கு வந்து கம்மியாக தான் அந்த ஊரில் வந்து இறந்துருந்தாங்க. இதுக்கு இன்னொரு நல்ல உதாரணம் பார்த்தீங்கன்னா இப்போ சைனா பண்ணிட்டு இருக்கிறது. சைனாவில் February 12 பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு நாள் மட்டுமே 14,108 கரோனா வைரஸ் கேசஸ் வந்து புதுசாக கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் அப்படிங்கிறத வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க. அண்ட் March 17 பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் 13 மட்டும்தான் வந்து புது கேசஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் வந்து அவங்க ஒழுங்காக ஃபாலோ பண்ணி க்ரௌத் ஃபேக்டரை வந்து ரொம்பவே கம்மி பண்ணாங்க. இதனால வந்து அவங்களோட கிராஃபும் வந்து பக்காவாக ஃப்ளாட்டன் ஆகிடுச்சு. இந்த சோஷியல் டிஸ்டன்சிங்கை பற்றி இவ்வளோ விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமும் இனிமேல் நான் அதை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா என்னை பொறுத்தளவு இப்போது இருக்க நிலைமைக்கு ஒரு 100 பேரை நீங்கள் கொலை பண்ண போகிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். இல்லை என்னால் வந்து யாருமே பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த விஷயத்தை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இருக்க சூழ்நிலையில் உயிரை தவிர பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. நன்றி.